ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபுட் அப்படின்னா மீனோட முட்டை தான். ஆனால் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நம்ம கொடுத்து வாங்கி சாப்பிட முடியலனாலும் நமக்கு கிடைக்கிற அந்த மீன் முட்டையை நம்ம செனைன்னு சொல்லுவோம். அந்த செனையை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்லாம். அதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி மீன் செனையோட ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்ராடில் செனை பார்த்திங்கன்னா செப்பரேட்டாகவே மார்க்கெட்டில் விற்பாங்க. அப்படி தான் நான் வாங்கியிருக்கேன். நல்லா பெரிய செனையாகவே எடுத்திருக்கேன். இது நைஃப் வச்சு நடுவில் கீறி 2 பாகமாக நான் பிரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மசாலாவை எல்லா பக்கட்டும் செனையில் எல்லா பக்கட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். 1/2 hour கழித்து அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் மசாலா தடவி வச்சிருந்த செனையை அதில் சேர்த்துட்றேன். ஒரு பக்கத்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு மறுபக்கத்து திருப்பி போட்டு மறுபக்கட்டும் ஃப்ரை ஆன பிறகு நம்ம